வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. மலையாளத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற பிரேமலு திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வரும் 2025ஆம் ஆண்டு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்து கடந்த 2021ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் புஷ்பா தி ரைட்ஸ். இப்படம் மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் 2ஆம் பாகம் தற்போது உருவாகி வெளிவர உள்ளது. புஷ்பா 2 தி ரூல் படத்தில் டீசர் சமீபத்தில் அல்லு அர்ஜுன் பிறந்தநாள் அன்று வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனாலும் சிலர் இந்த டீசர் சுமார்தான் என்று கமெண்ட் செய்தனர். முதல் பாகத்தின் மீது எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதைவிட 100 மடங்கு எதிர்பார்ப்பு 2ஆம் பாகத்தின் மீது உள்ளது. முதல் பாகத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சமந்தா 2ஆம் பாகத்தில் இல்லை என கூறப்படுகிறது. அவருக்கு பதிலாக மற்றொரு சென்சேஷனல் நாயகி ஒருவர் நடனமாட உள்ளார் என சொல்லப்படுகிறது. மேலும் அல்லு அர்ஜுனுடன் இணைந்து ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில், சுனில், ஜெகதீஷ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலரும் புஷ்பா 2 படத்தில் நடிக்கிறார்கள். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளிவரவிருக்கும் இப்படத்தை பிரபல OTT தளமான நெட்ஃபிளிக்ஸ் இதுவரை எந்த நடிகரின் திரைப்படத்திற்கும் கொடுக்காத தொகையை கொடுத்து வாங்கியுள்ளதாம். கிட்டத்தட்ட ரூபாய் 275 கோடி வரை கொடுத்து இப்படத்தின் OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளதாக லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியுள்ளது. இந்திய ரோமியோ போன்ற பல நல்ல படங்களை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவுஜீவிகளுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். என் அன்பு மக்களே, ரோமியோ ஒரு நல்ல படம், போய் பாருங்க புரியும். ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிடாதீங்க என்று நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.